ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப கிறிஸ்பியான மெதுவடை ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் 2 மணி நேரம் ஊற வச்சு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதாவது உளுத்தம்பருப்பு வடை செய்யும்போது எப்போவுமே ஒரு 2 அல்லது 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணால் தான் வடை ரொம்ப டேஸ்ட்டாக வரும், கிறிஸ்பியாகவும் வருங்க. இப்போ நான் கிரைண்டரில் தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிட்டு இப்போ நான் கிரைண்டரில் ஆட் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸிலையும் ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் கிரைண்டரில் ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு. நல்லா அரையட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக வேண்டாம். பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு போதும். நான் எடுத்துக்கிறேன் இந்த அளவில். இப்போ வலிச்சு எடுத்தாச்சு. இப்போது 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகு, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பெல்லாம் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கோங்க கையில். தண்ணி தொட்டுட்டு இது போல் நம்ம பால் போல் நல்லா உருட்டும் போது நல்லா உருண்டு வரும். இப்போ நடுவில் லைட்டாக ஒரு ஓட்டை போட்டுட்டு அப்படியே காய்ந்த எண்ணெயில் நம்ம ஆட் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். இது போல் நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வடையும் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக கிடைக்கும். திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. 2 பக்கமும் நல்லா செவந்து வரட்டுங்க. பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வந்துட்டுருக்கு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக செவந்துருச்சு. எனக்கு இந்த ஸ்டேஜே போதும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நம்ம சோடா மாவு எதுவுமே ஆட் பண்ணலை. சூப்பராக வந்திருக்குல்ல. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.